Hi, வணக்கம். Welcome to Quick and Tasty Kitchen by Geeta. இன்னைக்கு கடாய் பன்னீர் ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பார்க்கலாம். இந்த கடாய் பன்னீர் சீக்கிரமாவும் ருசியாவும் செய்யலாம். இந்த ரெசிபியை 3 ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். கடாய் மசாலா, பேசிக் கிரேவி, கடாய் பன்னீர். போன வீடியோல கடாய் மசாலா பவுடர் பார்த்தோம். குவிக்கா ஒரு ரீகேப் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. முதல்ல தனியா ஒரு 1/4 கப் எடுத்து 5 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கைவிடாம கலந்து வாசம் வரும்போது இறக்கிக்கலாம். அடுத்து காஷ்மீரி மிளகாய் 4, வெறும் காய்ந்த மிளகாய் 8. இதை 4 நிமிஷத்துக்கு கைவிடாம கலந்து விடணும், இல்லைன்னா இது கலர் மாறிடும். இப்போ இதையும் இறக்கிக்கலாம். அடுத்து மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஒரு 3 நிமிஷத்துக்கு கைவிடாம வறுத்து வாசம் வரும்போது இறக்கிக்கலாம். அடுத்து சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் 3 நிமிஷத்துக்கு வறுத்து இதையும் இறக்கிக்கலாம். அடுத்து கிராம்பு 8, ஏலக்காய் 8, ஒரு பட்டையை உடைச்சி போட்டுக்கலாம். இதையும் 3 நிமிஷத்துக்கு வறுத்து இறக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விடணும். ஆறின உடனே மிக்சியில போட்டு கொரகொரன்னு பவுடர் செஞ்சுக்கலாம். ஃபைனா பவுடர் செய்ய வேண்டாம். இத 2 மாசத்துக்கு ஸ்டோர் செஞ்சுக்கலாம். அடுத்து பேசிக் கிரேவி. ஒரு 1/4 கப் எண்ணெய் ஒரு பேன்ல சூடு செஞ்சுக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் 3 பொடியா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கினா ஆனியன்ஸ் குவிக்காவும் ஈவனாகவும் ப்ரௌன் ஆகும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன். ஸ்டவ் சிம்மில் வச்சு வேகமாக கலந்து விடணும். அடுத்து 6 பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு பியூரே செஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் கலந்து விடணும். இந்த பேசிக் கிரேவி 1 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையானப்போ யூஸ் செஞ்சுக்கலாம். அடுத்து கடாய் பன்னீர். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஒரு கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன உடனே வெங்காயம் 1/2 கப் இப்படி டைஸஸாக வெட்டி சேர்த்துக்கலாம். டைஸ் செஞ்ச சிவப்பு கொடமிளகாய் 1/2 கப், பச்சை கொடமிளகாய் 1/2 கப், வெட்டின பச்சை மிளகாய் 1, விதை எடுத்த ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து பன்னீர் 400 கிராம் நீட்டா வெட்டி சேர்த்துக்கலாம். மெதுவா பன்னீர் உடையாம கலந்து விடணும். கடாய் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து டாஸ் செய்யணும். இப்போ மசாலாவை சேர்த்து ஒரு 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சு டாஸ் பண்ணலாம். பட்டர் 1 டீஸ்பூன் சேர்த்து கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் க்ரஷ் செஞ்சு சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ரெசிபியை தின் கிரேவியாக செய்யலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் இப்படி திக் கிரேவியாக தான் இருக்கும். இப்போ கடாய் பன்னீர் சர்வ் செய்யலாம். இப்படி ஒரு காப்பர் கடாய் இருந்தா அழகா சர்வ் செஞ்சு கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் செஞ்சா ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் தரும்.
இந்த கடாய் பன்னீர் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.